அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தவர் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த மதத்திலே வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், வேற்று மதத்தினவராக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை முன்குறித்திருந்தால் ஒரு நாள் அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை தன்னுடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்வார். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட 23வது வயது வரையிலும் நான் இயேசுவை கடுமையாக எதிர்த்தவன். இயேசுவை பற்றி யாராவது பேச வந்தால் அவரிடத்தை எதிர்த்து பேசி, ஒரு சாதாரண மனுஷனை நீங்கள் தெய்வமாக வணங்குகிறீர்கள், எங்களுக்கோ 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் ஏன் அந்த மனிதனை வணங்க வேண்டும் என்று கேட்டவன். ஆனால் ஒரு நாள் வந்தது. அந்த நாள் வரும்போது என்னிடத்திலே மிகச் சிறியதான 2 புத்தகங்களை ஒரு ஐயா கொடுத்தார். அதுல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு வெறுப்பு இருந்தது. கிறிஸ்துவர்களை பார்க்கிறோம், கிறிஸ்துவ பேர் கொண்டவர்களை பார்க்கிறோம். அவருடைய பேர் யாக்கோபாக இருக்கலாம், ஜேம்ஸாக இருக்கலாம், யோசேப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த பெயரிலே உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ட்ரம் அடிப்பாங்க, சிகரெட்டு பிடிப்பாங்க, பீடி பிடிப்பாங்க. அதை போலவே நல்லா வந்துட்டு மது அருந்தி விட்டு தெருவிலே புரண்டு கிடப்பார்கள். அதே தான் எங்க இந்து மார்க்கத்தில் இருந்தவர்களும் செய்வாங்க. அப்ப இவர்களுக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணு இல்லையே. நீ செய்த நான் செய்யறேன், நான் செய்த நீ செய்யற, நான் எதுக்கு உன்னுடைய கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி நான் வாதம் செய்தவன். அப்படி வாதம் செய்து கொண்டிருக்கிற வேலையிலேதான் என்னிடத்திலே மிக சிறியதான ஒரு புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்திலே பார்த்தது என்று சொன்னால் நான் என்ன நினைச்சேன், இயேசு கிறிஸ்து என்பவன் ஒரு மனிதன். எங்கே பெத்லகேம்ல எங்கேயோ வந்து இஸ்ரேல்ல பிறந்தவன். அவன் கடவுள் கிடையாது, சாதாரண மனுஷன். இந்த உலகத்துல வாழ்ந்தான். அவனுக்கு அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அவன் கூட ஒரு 10 பேர் இருந்தான். எல்லாம் இந்த உலகத்தை சுத்தி வந்தான். என்னென்னவோ சொன்னா, போனா, வந்தான், எல்லாம் செஞ்சான். அவன் ஒரு கடவுளா? அப்படி என்று இருந்தது. அந்த ஒரு எண்ணம் என்னிடத்துல இருந்ததுனால நான் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் அந்த ஒரு புத்தகத்தை பார்த்தேன். ஒரு சின்ன புத்தகம், பின்பணின புத்தகம், ஒரு 10-15 பக்கங்கள் தான் இருக்கும். அந்த புத்தகத்தை பார்க்கும் போதுதான் அதை படித்து வருகின்ற பொழுது நான் அதை படிக்கும் போது ஒரு 10-12 பக்கத்திலேயே நின்று போது திரும்ப நான் படிக்கிறேன். அதே 10-12 பக்கத்தில் நின்று போது மேற்கொண்டு ஒரு 5-6 பக்கம் போகவே இல்லை. என்ன அந்த புத்தகத்தினுடைய பேர் என்று சொன்னால், கிறிஸ்து யார்? மனிதனா, மகானா, மகாதேவனா என்பது. நான் நினைச்சேன், மனுஷனா? மனுஷன் தானே. மகானா வேணாம், நல்ல காரியங்கள்லாம் சொல்லி இருக்காரு, அதனால மகானை ஏத்துக்கலாம். மகாதேவனா என்கிற அந்த கேள்வி வருகின்ற பொழுது, மகாதேவனா? எப்படி மகாதேவன் என்ற அந்த கேள்வியோடு கூட அந்த புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு நன்றாக உணர ஆரம்பித்தேன், அவர் மனிதனும் அல்ல, மகானும் அல்ல, மகாதேவனே. எப்படி என்று சொன்னால், இந்த வேதத்திலே படிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி என்கிற ஒரு புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு 742 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குழந்தையை பெறுவாள் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது அது உண்மையாக நடந்தது என்பதை பார்க்கிறோம். அவர் உண்மையிலே கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். அதை குறித்து அநேக சந்தேகங்கள் இருக்கலாம். அநேகர் அதை பறித்து ஒரு விவாதங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் அது உண்மை என்பதை உணரும்படியாக பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. 742 ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட அந்த உரை பார்த்தது என்று சொன்னால், லூக்கா
2:7 பார்க்கிறோம். அப்பொழுது அது நிறைவேறுகிறது. அந்த கன்னி மரியாளாகிய அந்த பெண் ஒருத்தருக்கு, ஒரு யோசேப்பு என்பவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறது. கல்யாணமே ஆவல, கணவன் மனைவியாக அவர்கள் இணங்கவில்லை. அப்படி இருக்கிற நேரத்திலே அங்கே தேவ தூதர் வந்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க. அதே போல அந்த யோசேப்பு, நீ அந்த பெண்ணை வந்து தள்ளிவிடவும் யோசனையா இருந்தான். நம்ம அறியாம எப்படி இவளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படி என்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற பொழுது அவனிடத்தில் தேவ தூதர் போய் சொல்லுகிறான், இது பரிசுத்த ஆவியானால் வரப்பட்ட குழந்தை, இது தேவ குழந்தை, இதற்கு இயேசுன்னு பேர் வை. அப்படி என்று சொல்லும் போது அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து தன் தாய் தகப்பனோடு வளர்கிறது. வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா 30வது ஆண்டிலேதான், 30வது வயதிலேதான் அவர் வெளியிலே வருகிறார். அநேக அற்புதங்களை செய்கிறார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த தீர்க்க தரிசனங்களிலே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் அங்கே நிகழ்ந்தது. மீகா தீர்க்கதரிசி என்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று அவன் சொல்லுகிறான். கிறிஸ்து பிறப்பதற்கு 710 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் சொல்லி வைக்கிறார். அது பாத்தீங்கன்னா அப்படியே நடந்தது. சங்கீதம் 72:10-15 முதல் உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது, அதாவது கிறிஸ்துக்கு முன்னாடி 1000 வருடங்களுக்கு முன்பாக கூறப்பட்டபடி அவர் கிறிஸ்து இயேசு அங்கே பிறக்கிறார், பெத்லகேமிலே பிறக்கிறார். இப்ப பாருங்க, இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களிலே நல்லதை செய்பவர்கள் மகான்கள் ஆகிறார்கள். அந்த மகான்களுக்கு அப்புறம் வந்து மகாதேவனானவர்கள் ஒருவரும் கிடையாது. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அந்த புத்தகத்திலே நான் வாசித்த பொழுது நான் கண்டறிந்த உண்மை என்ன என்று சொன்னால், புத்தன், காந்தி, இயேசு என்று சொல்லுகிறார்கள், எல்லோரும் மகான்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? புத்தன் யார்? புத்தன் என்பவர் சித்தார்த்தன், ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா, ஒரு பெரிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன். அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, மனைவி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் ஒரு நாள் உப்பருகையிலே நின்று கொண்டிருக்கிறான். நின்று கொண்டிருக்கும் போது கூடவே அவனுடைய காவலாளியும் அவனுடைய அமைச்சரும் இருக்கிறார்கள். இருக்கின்ற பொழுது பார்த்தா அந்த இடத்துல ஒருவரை கட்டில்ல ஒருத்தரை தூக்கிட்டு போறாங்க. தூக்கி கொண்டு போகும்போது அவர் கேட்கிறார், என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு, ஏன் இப்படி கட்டில்ல தூக்கிட்டு போறாங்கன்னு. அப்ப சொல்றான், அந்த மந்திரி சொல்றான், ஐயா அவருக்கு மூப்பு அதிகமாயி போச்சு, அதனால பாத்தீங்கன்னா அவரால் வந்து நடக்க முடியாது, அவங்க தூக்கிட்டு போறாங்கன்னு. மூப்புன்னா என்ன? வயசாகி போச்சு, வயசாகி போனதால அவரால் நடக்க முடியல, நடக்க முடியாதவரை தூக்கிட்டு போறாங்க. ஓ அப்படியா? அப்ப நான் இந்த ராஜா சக்கரவர்த்தியா இருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட மூப்பு வருமா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லுகிறாங்க 2 பேருமே, ஐயா யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருவனும் இந்த முதுமைக்கு ஆளாகித்தான் ஆகணும். முதுமையா இருக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா தள்ளாடி நடக்க வேண்டி இருக்கும். தள்ளாடி நடக்க முடியாத நேரத்துல இப்படிப்பட்டவர்கள் உறவினர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவரை இப்படிதான் கட்டில தூக்கிட்டு போனோம், உங்களுக்கும் அது நேரிடும். உடனே மனம் உடைந்து போகிறான் சித்தார்த்தன். மனம் உடைந்து போனவனாக என்ன பண்றான் அப்படின்னா, ஐயோ எனக்கு அந்த நிலைமை வருமா அப்படின்னு மிகவும் விசனத்தோடு அவன் போய் கட்டிலே படுத்து விடுகிறான். மறுநாள் வருகிறது. மறுநாளும் அதே வேளையிலே போய் ஒப்பரியில் நிற்கிறான். அந்த மந்திரியும் காவலாளியும் இருக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தால் இன்னொருவனை கட்டிலே தூக்கிட்டு போறாங்க. தூக்கி கொண்டு போகும்போது இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறான்? நேற்று அந்த ஆளுக்கு வயசாகி போச்சு, ஆனா இவனுக்கு வயசான மாதிரி தெரியலையே என்ன என்னும் போது, ஐயா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், அதனால வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. அப்படியானால் நான் இவனை எல்லாமே நல்லபடியா நல்லா சாப்பிட்றேன், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்ல டெய்லி உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன், அப்படி இருக்கும் போது எனக்கு நோய் வருமானு? இந்த உலகத்துல நோய் வராத மனுஷனே கிடையாதுயா. அது ராஜாவானாலும் உங்களுக்கும் கூட ஒரு நாள் வரும். அப்படின்னும் போது அவன் இன்னும் கவலைப்படுகிறான்.
கவலைப்பட்டு தன்னுடைய படுக்கையிலே போய் படுத்து விடுகிறான். அவன் அதையே யோசனையா இருக்கிறான். முதல் நாளிலே அந்த அந்த மூப்பு அடைந்ததான ஒரு வயோதிகனை பற்றி நினைக்கிறான். இரண்டாவது நாள் நோய்வாய்ப்பட்டவனை பற்றி நினைக்கிறான். இதெல்லாம் எனக்கும் வரும்னு சொல்றாங்களே, எப்படி அப்படின்னு நினைக்கிறான். மனதிலே வேதனைப்படுகிறான். மூன்றாவதாக ஒரு நாள் ஒரு பாடை கட்டி எடுத்து போகிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை கடத்திட்டு எல்லாமே 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. அப்ப கேட்கறான், இது என்னப்பா மேல தாளத்தோடு இவனை எல்லாம் மாலை மரியாதை என்னென்னவோ பண்ணி பூக்கள்லாம் இறைச்சிட்டு போறாங்கடா, என்ன விஷயம்ன்றான். அந்த மனுஷன் மரித்து போய்விட்டான், இறந்து போயிட்டான். அந்த மனுஷன் இறந்து போயிட்டானா அப்படின்னா மரணம் வந்துடுச்சு, அவள்தான் அவனுடைய விதி முடிஞ்சு போச்சு. அப்படியா? அப்படின்னா எனக்கு வருமானு? ஐயா, உலகத்துல பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று எல்லோருக்கும் நிச்சயம். நீங்க ராஜாவாக இருந்தாலும் கூட ஒரு நாளில் உங்களுக்கு இந்த மரணம் வரணும். அப்ப அந்த ராஜா படுக்கையில் அந்த இரவு பார்க்கிறான். மூப்பு, பிணி, சாக்காடு என்ற 3 ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக வரும் என்கிற அந்த ஒரு எண்ணம் வந்ததும் அவனுக்கு பாத்தீங்கன்னா மனம் வியாகுலப்படுகிறது, சஞ்சலப்படுகிறது. தன் மனைவியை பார்க்கிறான், பிள்ளைகளை பார்க்கிறான். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த ராஜபோகம் இப்படிப்பட்டதான பஞ்சு மெத்த எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, நல்ல உண்ண உடுக்க எல்லாவற்றுக்கும் எனக்கு வசதி இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனாலும் கூட ஒரு நாள் நான் மரித்து போவேன். மரித்து போனா அந்த மாதிரிதான் அவனை ஒரு பாடையில குச்சியில வச்சு தூக்கிட்டு போனான். என்ன அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு போவாங்க, அதுதானே நடக்க போகுது. அப்படி என்கிற பொழுது இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையா? தேவையில்லை என்று சொல்லி விடியற் காலையிலே கருக்கள் என்று சொல்லுவார்கள், அந்த கருக்களிலே தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் அந்த ஊரை விட்டு கால்நடையாக நடந்து 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 போய்கொண்டே இருக்கிறான். அவன் எங்கே போனான், என்ன ஆனான்டே தெரியாது. அப்படியாக போய்கொண்டிருக்கிறான். போய்கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு இடத்துல போய் ஒரு மரத்தடியிலே உட்காருகிறான். அந்த இடத்தை யோசிக்கிறான். யோசிக்கும் பொழுது அவனுக்கு ஞானம் பிறக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லோருமே ஒரு நாள் மரித்துதான் ஆக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இப்ப பாருங்க, ஒரு ராஜாவாக இருந்தவன் அவன் பாத்தீங்கன்னா மனிதன், அவன் தனக்கு மரணம் வரும் என்பதை அறிந்திருக்கிறான். ஆக ஒரு மனிதனுக்கு மரணம் வந்தே தீரும். அப்படியானால் அவன் மகாதேவனாக மாற முடியாது. அவன் மகானாக இருக்கலாம், ஆனால் மகாதேவனாக மாற முடியாது. அடுத்ததாக பார்க்கிறோம், அடுத்ததாக காந்தி இருக்கிறார். காந்தியை பற்றி சொல்லுகிறார். காந்தி மகான் என்று பாடல் கூட இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு முறை காந்தி சொல்லும் போது, ஒரு முறை பிழைப்படாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக குருவாக வேண்டுமானால் கொஞ்சம் கூட குற்றமில்லாத மனதை உடையவனாகவும் தீமையை பகைக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். என் ஆத்மா குற்றம் உள்ளது, மனித இயற்கைக்கு மேற்பட்ட சக்தி எனக்கு இல்லை, நான் தவறு செய்பவன். அப்ப என்ன, மகான் என்ற சாதத்தை விட்டு அவர் சாதாரண மனிதனாக சொல்லுகிறார். காந்திஜி, காந்தி மகான் என்பவர். இப்போ அந்த புத்தனும் மரித்தான், காந்தியும் மரித்தார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இங்கே இயேசுவை பற்றி பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, இயேசு அவர் மரிக்கவில்லை, மரித்தார். ஆனாலும் தீர்க்கதரிசிகள் சொன்ன மாதிரி, அவரே நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன மாதிரி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். புத்தரை பற்றி சொல்லிட்டோம், காந்தியை பற்றி சொல்லிட்டோம். இப்ப இயேசுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர், அவரை குறித்து இந்துக்கள் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கு கூட விவேகானந்த மிஷன் அப்படி என்றெல்லாம் பல நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், அவர் எதிர ஞான தீபம் என்ற புத்தகத்திலே சுடர் 7 பக்கம் 270 சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை உரு கொண்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை, மனித உரு கொண்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும்.
உங்களுக்கு வீடு பேறு, அதாவது மோட்சம் வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுடனே நெருங்கிய தொடர்பினை கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் எண்ணத்தால் எண்ணுகிற எந்த கடவுளை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசுவே. அருமையானவர்களே, ஒரு இந்து மகான் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை. அடுத்தவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சுடர் 4 பக்கம் 500 சொல்லுகிறார். அவர் தொடர்ந்து சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவானவர் தொட்டவுடன் மனிதனுடைய ஆன்மாவே மாறுதல் அடைகிறது. கிறிஸ்துவை போல் அவன் மாறிவிடுவான். அவனது வாழ்க்கை முழுவதும் புனிதமாகிவிடும். இத சொல்றது யாரு? ஒரு இந்து மகான். மறுபடியும் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு கீழ்தேசவாதி என்ற அளவில் நாசரேத்தூர் இயேசுவை வழிபடுவேனே ஆகில் ஒரு வகையாய் மட்டும், அதாவது அவர் கடவுள் என்று மட்டும்தான் வணங்குவேன், ஒரு மனுஷனாவோ மகானாகவே வணங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதை சொன்னதும் அதே விவேகானந்தர். எனக்கு அருமையானவர்களே, இதையெல்லாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது பார்த்தீர்கள் சொன்னால், உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து தெய்வம்தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்.